மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு ரிவிஷன் டெஸ்ட் ஃபார் ஆல் யூனிட் டெஸ்ட்ஸ் எல்லா பாடங்களிலிருந்தும் கேட்கப்பட்டிருக்கிற திருப்புத் தேர்வு தான் இது. மேட் வினாத்தாளில் 90 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் 30 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வி எண் 1, ஜெட் என்பது IJKDEF STU என குறியிடப்பட்டால் ரன் என்பதன் குறியீடு என்ன? இது கோடிங் டீகோடிங் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அதிலே ஒரு 7 வினாக்கள் இருக்குது. ரொம்ப எளிமையான பகுதி. எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வினாத்தாள் கொடுத்த உடனேவே ABCD Z வரைக்கும் எழுதிக்கிட்டு வரிசை எண்கள் இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் அந்த பிளாங்க் ஷீட்டில் எழுதி வச்சுக்கணும். கோடிங் டீகோடிங்க்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இது லெட்டர் கோடிங். ஒரு வார்த்தை ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் எப்படி லெட்டர் கோடிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜே எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஜேக்கு முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் சேர்த்தும்போது IJK, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈக்கு முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் எடுத்துட்டிங்கன்னா DEF, அதுதான் அடுத்த கோடிங். டீக்கு முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் சேர்த்தும்போது STU அப்படின்னு வரும். இப்போ இதுதான் கோடிங். ஒவ்வொரு எழுத்துடைய முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் சேர்த்து 3 லெட்டர்ஸாக நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஆருக்கு முன்னாடி லெட்டர் Q, பின்னாடி லெட்டர் S. இப்போ ஆருக்கான கோடிங் QRS, யூக்கான கோடிங் UVW, என்கான கோடிங் MNO. சரியான விடை ஆப்ஷன் 3. இரண்டாவது கேள்வி, GO சமம் 105, HT சமம் 160 எனில் RAC சமம் என்ன? ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்பர் கோடிங் கொடுத்துருக்காங்க. முதல்ல கோடிங் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் கண்டுபிடிக்க முடியலன்னா இதில் கண்டுபிடிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுலேயும் அப்ளை பண்ணி பார்க்கணும். சேமாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இதில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி கணக்குகளுக்கு ABCD எழுதி நம்பர்ஸ் நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். இடமிருந்து வலமாக வரிசை எண்கள் போட்டுக்கிட்டோம். ஜிக்கான வரிசை எண் 7, O வரிசை எண் 15, 7 15 105. கூட்டணும், பெருக்கணும், சராசரி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இல்லைன்னா எத்தனை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய வர்க்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். அது என்ன தொடர்பு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 7 O வரிசை எண் 15, இரண்டின் பெருக்கல் பலன் தான் 105. இப்போ இதே தொடர்பு HTக்கும் பொருந்துதான்னு பார்க்கணும். H வரிசை எண் 8, T வரிசை எண் 20, 8 பெருக்கல் 20 160 மிகச்சரியாக இருக்குது. இப்போ Rக்கான வரிசை எண் 18, பெருக்கல் Aக்கான வரிசை எண் 1, பெருக்கல் Cக்கான வரிசை எண் 3. இது எல்லாத்தையும் பெருக்கணும், ஆன்சர் கிடைச்சிடும். 1 பெருக்கினா சேம் அதே ஆன்சர் தான். ஸோ 18யும் 3யும் பெருக்கிக்கலாம். 3 18, 8 24, மீதி 2 54. சரியான விடை ஆப்ஷன் 2. ஒருவேளை வரிசை எண்கள் சரியாக வரல அப்படின்னா வலமிருந்து இடமாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கேள்வி எண் 3, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஸ்டார்க் என்பது LBFMG எனவும் மொபைல் என்பது TNRSPJ எனவும் எழுதப்பட்டால் ப்ளேம் என்பதன் குறியீடை எவ்வாறு எழுதலாம்? இந்த கணக்கு லெட்டர் கோடிங் வகையை சார்ந்தது. ஸ்டார்க் அதற்கான குறியீடு பாருங்கள். ஸ்டார்க் இப்படி எழுதிக்கணும், STARK. அதற்கான குறியீடு கோடிங் என்னது? LBFMG. ஒவ்வொரு லெட்டருக்கு நேராக எடுத்து எழுதிக்கணும். எஸ் எப்படி எல்லாம் மாறிச்சுன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதில் 7 லெட்டர்ஸ் பின்னாடி இதில் முன்னாடி முரண்பாடு வருது இல்லையா? இப்போ இதற்கான கோடிங் இதிலிருந்தே எடுத்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ABCD நம்ம பார்க்கக்கூடாது. ப்ளேம் B எங்கே இருக்குது பாருங்கள், B. இப்போ 3வது லெட்டர் இது R. இப்போ Bக்கான கோடிங் R தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். L இதுலேயே இருக்கும், L கண்டிப்பாக. மொபைலில் பாருங்கள் L இருக்குது, இந்த பக்கம் இருந்து 2வது. ஸோ P. A பாருங்கள் இங்கே 3வது லெட்டராக இருக்குது. ஸோ 3வது லெட்டர் F. M இதுலேயே இருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர். ஸோ T. E மொபைல் லாஸ்ட் லெட்டர். ஸோ J. இப்போ ப்ளேம் அப்படிங்கிற வார்த்தை ஸ்டார்க், மொபைல் இந்த 2 வார்த்தைகளின் எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ அதற்கான கோடிங்கும் அதிலிருந்தே நம்ம எடுத்துக்கணும். RPFTJ அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 4, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் சப்ஸ்டிடியூஷன் என்பது
ஒரு லெட்டர் கோடிங் கொடுத்துருக்காங்க. எழுதப்பட்டால் டிஸ்ட்ரிபியூஷன் என்பதை எவ்வாறு எழுதலாம்? சப்ஸ்டிடியூஷன் எப்படி இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற எழுத்துக்கள் தான் சஃபுல் ஆகிருக்கு. எந்த வகையில் சஃபுல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அந்த வார்த்தையை எடுத்து எழுதிக்கணும். சப்ஸ்டிடியூஷன் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 6 எழுத்துக்கள். முதல் 6 எழுத்துக்களை இடம் வளம் மாற்றி எழுதலாம். ITSBUS இதையும் மாற்றி எழுதிக்கலாம். இடவளம் மாற்றி எழுதும்போது NOITUT. இதுதான் கோடிங். சரிங்களா? இந்த வார்த்தையை ரெண்டாக பிரித்து இடவளம் மாற்றி எழுதிக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 12 எழுத்துக்கள் இருக்குது. ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போது இடவளம் மாற்றி எழுதும்போது IRTSID இதை மாற்றி எழுதும்போது NOITUB. சரியான விடை ஆப்ஷன் 1. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். கேள்வி எண் 5. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் குக் என்பது பட்லர் எனவும், பட்லர் என்பது மேனேஜர் எனவும், மேனேஜர் என்பது டீச்சர் எனவும், டீச்சர் என்பது கிளர்க் எனவும் அழைக்கப்பட்டால் வகுப்பில் பாடம் நடத்துபவர் யார்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருளுள்ள மற்றொரு வார்த்தையவே கோடிங்காக கொடுத்துருவாங்க. இப்போ குக் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருந்தால் குக்குக்கான கோடிங் தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். இப்போ பட்லர் அப்படிங்கிறது நம்ம மேனேஜர்னு தான் சொல்லணும். இப்போ வகுப்பில் பாடம் நடத்துபவர் யார்? டீச்சர். டீச்சர்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. டீச்சருக்கான கோடிங் என்ன? டீச்சர் என்பது கிளர்க் எனவும். இப்போ கிளர்க் அப்படிங்கிறது தான் ஆன்சராக சொல்லணும். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 6. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பி என்பது சம் குட் ஜோக்ஸ் எனவும், பேட் லிக் என்பது சம் ரியல் ஸ்டோரிஸ் எனவும், பி லைக் டோல் என்பது மெனி குட் ஸ்டோரிஸ் எனவும் குறியிடப்பட்டால் ஜோக்ஸ் என்பதன் குறியீடு என்ன? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். பொறுத்துக்கு மாதிரி நம்ம சரியாக மேட்ச் பண்ணிக்கணும். ஒரு சென்டென்ஸில் 3 வார்த்தைகள், அதற்கான 3 கோடிங் வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது பொருளுள்ள 3 வார்த்தைகளுக்கு பொருளற்ற 3 வார்த்தைகளை கோடிங்காக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கு மாதிரி நம்ம நேராக எடுத்து எழுதிக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப். பாருங்கள், பி என்பது சம் குட் ஜோக்ஸ். கொஷின் பேப்பரில் எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கோ அதில் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். பேட் லிக் என்பது சம் ரியல் ஸ்டோரிஸ். பி லிக் டோல் என்பது மெனி குட் ஸ்டோரிஸ். இதில் ஜோக்ஸ்க்கான குறியீடு என்ன அப்படின்னு பார்க்கணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன புரிஞ்சுக்கணும்னா, சம்முக்கான கோடிங் பை, குட்டுக்கான கோடிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. சஃபுலாக இருக்கும். இதில் எந்த வார்த்தை அதிக முறை ரிப்பீட் ஆகுது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சம் 2 முறை வந்திருக்கு, அதுக்கு வட்டம் போட்டுக்குங்க. இதற்கான கோடிங்கும் 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கும். எந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், அப்படிங்கிற வார்த்தை தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ சம்முக்கான கோடிங் நீ. அடுத்தது எந்த வேர்டு அதிக முறை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். குட் 2 முறை வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு கட்டம் கட்டிக்கலாம். இப்போ முதல் சென்டென்ஸ்லேயும் தேர்ட் சென்டென்ஸ்லேயும் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த PIE அப்படிங்கிறது தான். இது கட்டம் கட்டிக்கலாம். இப்போ பேலன்ஸ் உள்ளது ஜோக்ஸ் தான். இப்போ ஜோக்ஸுக்கு PI. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 7. இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா ரொம்ப எளிமையாக ஒரு மதிப்பெண் வாங்கிவிட முடியும். கவ் என்பது கோட் எனவும், கோட் என்பது லைன் எனவும், லைன் என்பது டாக் எனவும், டாக் என்பது ஸ்னேக் எனவும், ஸ்னேக் என்பது எலிஃபெண்ட் எனவும் அழைக்கப்பட்டால் காட்டின் ராஜா என அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. காட்டுக்கு ராஜா லைன் தான். எடுத்தோடனே லைன் ஆன்சர்னு சொல்லக்கூடாது. லைனுக்கான கோடிங் லைன் என்பது டாக் எனவும். இப்போ லைனுக்கான கோடிங் டாக். ஸோ டாக் தான் ஆன்சர். ஆப்ஷன் 3. கோடிங் டீகோடிங் தலைப்பு பொறுத்த வரைக்கும் எத்தனை கணக்குகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மிக எளிமையாக மதிப்பெண்கள் வாங்கிவிட முடியும். அதற்கு நீங்கள் நிறைய மாடல் கொஸ்டின்ஸை போட்டு பார்க்கணும். கேள்வி எண் 8. பகடை கணக்குகள். இதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையான பகுதி. டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு பகடை 3 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது.
பாருங்கள் நிலை இது ஃபஸ்ட்டு எக்ஸு, இரண்டாவது நிலை ஒய், மூன்றாவது நிலை இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் என்ற நிலையில் 3 என்ற எண் மேல்புறமாக அமையும் போது கீழ்ப்புறமாக அமையும் எண் என்ன? இது வந்து குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம குழம்பக்கூடாது. ஒய்ன்றதில் மேலே 4 தான் இருக்குது. ஒருவேளை 3 போச்சுன்னா இப்போ 3க்கு ஆப்போசிட்டில் என்ன அப்படிங்கிறத தான் சுற்றி வலித்து கேட்குறாங்க. எண் 3க்கு ஆப்போசிட்டில் என்ன அமையும்? ஒரு பகடையின் எத்தனை நிலைகள் கொடுத்துருந்தாலும் சரி, ஏதாவது 2 எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். எந்த 2 நிலைகளை எடுத்து ஆன்சர் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். பாருங்கள், முதல் மற்றும் இரண்டாவது நிலையை எடுத்துக்கலாம். எத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ இது ஃபஸ்ட் மாடல். எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதிலிருந்து கடிகாரத்தின் திசை. இப்போ நம்ம எடுத்து எழுதும்போது 4 5 1 அப்படின்னு எழுதணும், 4 3 6 அப்படின்னு எழுதணும். இப்போ 3க்கு ஆப்போசிட்டில் 5 தான் அமையும். ஆன்சர் 5. ஒருவேளை இந்த 2 நிலைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சேம் ரிப்பீட் ஆகிற நம்பர் எத்தனை? 6 அப்படிங்கிற நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ 6லிருந்து கடிகாரத்தின் திசை 6 4 3 6 2 5. பாருங்கள், 3க்கு ஆப்போசிட்டில் 5 தான் அமையும். இப்போ எந்த 2 நிலைகளை எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் மாறாது. எத்தனை நிலைகள் கொடுத்துருந்தாலும் ஏதாவது 2 நிலைகளை எடுத்துக்கிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ 3 மேல்புறமாக அமைந்தால் கீழ்ப்புறமாக அமையும் அப்படிங்கிறது அதனுடைய எதிர் நம்பர் தான். ஸோ அதற்கு எதிராக அமையும் நம்பர் 5, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 9. ஒரு கனசதுர உருவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது. இந்த படத்தை ஜாயின் பண்ணோம்னா ஒரு கனசதுரத்தின் வடிவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கனசதுரத்தில் 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் பக்கத்தில் உள்ள எண் என்ன? 4க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடலில் பொறுத்த வரைக்கும் நீளமாக அமையும் பக்கங்களின் ஒன்று விட்ட ஒன்று எதிர்பக்கங்களாக அமையும். இதில் நீளம்னு சொல்ல முடியாது, எல்லாம் 2 2ஆக தான் இருக்குது. அப்படின்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே குறுக்க வரணும். இப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், இந்த லைன் குறுக்க வருது. இப்போ 1 4 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் அமையும். அதேமாதிரி 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த லைன் குறுக்கு வந்துடும். ஸோ 2 5 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் அமையும். இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் குறுக்கு வந்துடும். ஸோ 3 6 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் அமையும். இப்போ எண் 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் பக்கத்தில் உள்ள எண் 1, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 10. கீழ்காணும் படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை என்ன? ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா கிடையாது, மேனுவலாக தான் கவுண்ட் பண்ணணும். மேனுவலாக கவுண்ட் பண்ணி போடுற கணக்குகளில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒவ்வொரு தனித்த பகுதிகளுக்கும் நம்பர்ஸ் போட்டுக்கணும். ஒவ்வொரு தனித்த பகுதியும் செவ்வகங்களின் வடிவத்தை தருதா அப்படின்னு பார்த்தா தருது. இதை நீங்கள் சதுரம்னு நினச்சா கூட அனைத்து சதுரங்களையும் செவ்வகங்களாக கருத முடியும். ஏன்னா அனைத்து சதுரங்களும் செவ்வகங்களின் பண்புகளை நிறைவு செய்யும். ஆனால் செவ்வகத்தை தான் சதுரமாக எடுத்துக்கக்கூடாது, சதுரத்தை செவ்வகமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே தனித்த பகுதிகள் செவ்வகங்களின் வடிவத்தை தருது. அந்த வகையில் 8 செவ்வகங்கள் இருக்குது. அடுத்து 2 2ஆக கனெக்ட் பண்ணணும். 2 2 பகுதிகளாக கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள், 1 2 இது 2ஐயும் ஜாயின் பண்ணால் ஒரு செவ்வகம். 1ஐயும் 3ஐயும் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா அது செவ்வகத்தின் வடிவத்தை தராது. 2 கூட வேறு எதையும் ஜாயின் பண்ண முடியாது, 3 கூட வேறு எதையும் ஜாயின் பண்ண முடியாது. 4 5 ஜாயின் பண்ணலாம், 4 6 ஜாயின் பண்ணலாம், 5 7 ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், 7 8 ஜாயின் பண்ணலாம், வேறு எதுவும் ஜாயின் பண்ண முடியாது. இப்போ 2 2 பகுதிகளாக இணைத்து கிடைக்கப்பெறும் செவ்வகங்களின் எண்ணிக்கை 5. அடுத்து 3 3 பகுதிகளாக இணைத்து பார்க்கலாம். 1 2 3 1 2 3 ஆகிய பகுதிகளை இணைக்கணும். அடுத்தது 6 7 8 பாருங்கள், 3 3 5 7 8 கூட எடுத்துக்கலாம். 6 7 8 தான் எடுத்துக்கிட்டோம், 5 7 8 எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 4 4 பகுதிகள் ஆட் பண்ணவே முடியாது. 5 5 பகுதிகளை இணைக்கும் போது 1 2 3 4 5 இதில் 1 1 2 3 4 5, அதாவது இது ஒரு செவ்வகம், அப்புறம் இது ஒரு செவ்வகம். அந்த வகையில் 2 மொத்தமாக எல்லாத்தையும் 8 பகுதியிலையும் சேர்த்தும்போது ஒரு செவ்வகத்தின் வடிவம் கிடைக்கும். எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கலாம். 8 5 13 15 16 18 19 மொத்தமாக 19 செவ்வகங்கள் கிடைக்கும். ஆப்ஷன் 3. அடுத்தது செருகப்பட்ட படங்கள் எண் எழுத்து விபரங்கள் டாப்பிக்கிலிருந்து
ஒரு 4 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான பகுதி தான். இதிலெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். வழிமுறை வினா எண் 11 முதல் 14 வரை கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் வட்டம் என்பது ஆங்கிலம் பயில்வோரையும். இப்போ கொஷின் பேப்பரில் நேராக ஆங்கிலம் பயில்வோர் அப்படின்னு சுருக்கமாக எடுத்து எழுதிக்கணும். முக்கோணம் என்பது சமூக அறிவியல் பயில்வோர்களையும். இப்போ முக்கோணம் சமூக அறிவியல் அப்படின்னு சுருக்கமாக எடுத்து எழுதிக்கலாம். செவ்வகம் என்பது உளவியல் பயில்வோர்களையும். இப்போ செவ்வகத்துக்கு நேராக உளவியல் அப்படின்னு ஷார்ட்டாக எடுத்து எழுதிக்கணும். எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஒவ்வொரு பகுதிக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கேள்வியை ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கணும். எந்த வடிவேல் உருவத்தை எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் பார்க்கணும். அடுத்தது ஒன்றிற்கு மேற்பட்ட வடிவேல் உருவங்களை எடுத்துக்கிற நிகழ்வில் அது இரண்டும் வெட்டிக்கிற பகுதியை தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் 3 வடிவேல் உருவங்கள் தான் இருக்குது. வட்டம், செவ்வகம், முக்கோணம். இது ஆங்கிலம் பயில்வோர், முக்கோணம் சமூக அறிவியல் பயில்வோர், செவ்வகம் உளவியல் பயில்வோர். இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். கேள்வி எண் 11. உளவியல் பாடத்தை மட்டும் பயில்பவர்களை குறிக்கும் எண். உளவியல் பாடத்தை மட்டும்னா மற்ற 2 பாடங்களும் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இன்டைரக்ட் மீனிங் இது. உளவியல் பாடத்தை மட்டும். இப்போ சமூக அறிவியல் வரக்கூடாது, ஆங்கிலம் வரக்கூடாது. ஆங்கிலம் வரக்கூடாதுன்னா இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற 7, 6, 5 வரக்கூடாது. முக்கோணத்தில் இருக்கிற இந்த 4 எண்களும் வரக்கூடாது. பேலன்ஸ் என்ன தான் இருக்கும்? 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1. ஒரு கிளாஸில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கீங்க. பாய்ஸ் மட்டும் வெளியே வாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கேர்ள்ஸ் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இது இன்டைரக்ட் மீனிங். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் மட்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப மீனிங் அதிகம். உளவியல் மட்டும் அப்படின்னா ஆங்கிலமும் சமூக அறிவியலும், அதாவது மற்ற பாடங்கள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். கேள்வி எண் 12. ஆங்கிலம் மற்றும் உளவியல் பாடத்தை மட்டும். இப்போ ஆங்கிலம் அப்படின்னா வட்டத்தை எடுத்துக்கணும், உளவியல் அப்படின்னா செவ்வகத்தை எடுத்துக்கணும், மட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதை எடுத்துக்கக்கூடாது? சமூக அறிவியலை எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம். சமூக அறிவியல் எடுத்துக்கக்கூடாதுன்னா 1, 2, 3, 5 ஆன்சராக வராது. 2 வடிவியல் உருவங்களை எடுத்துக்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், 2ம் வெட்டிக்கிற பகுதி. வட்டமும் செவ்வகமும் வெட்டிக்கிற பகுதி. பாருங்கள், இந்த இடத்துல தான் வெட்டிக்குது. 6, 5 தான் வரும். ஆனால் சமூக அறிவியல் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த 5ஆம் நம்பரும் போயிடும். 6 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 2. கேள்வி எண் 13. உளவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தை மட்டும். இப்போ உளவியலும் சமூக அறிவியலும். உளவியல்னால் செவ்வகத்தை எடுத்துக்கணும், சமூக அறிவியல் அப்படின்னா முக்கோணத்தை எடுத்துக்கணும். மட்டும்னு சொன்னதுனால இதை தவிர வேறு எதையும் எடுத்துக்கக்கூடாது. அதாவது வட்டத்தை நாம் ஆங்கிலம் பயில்வோர்களை எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம். செவ்வகமும் முக்கோணமும் அப்படின்னா 2ம் வெட்டிக்கிற பகுதியை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், வட்டத்தை எடுத்துக்கக்கூடாது. ஸோ 5, 6, 7 வராது. செவ்வகமும் முக்கோணம் வெட்டிக்கிற பகுதி. செவ்வகமும் முக்கோணம் வெட்டிக்கிற பகுதி அப்படின்னா கண்டிப்பாக 2, 5 மட்டும்தான். அதில் ஆங்கிலம் வரக்கூடாதுன்னா 5 போயிடும். அப்போ 2 மட்டும்தான். 2 ஆப்ஷன் 2ல் இருக்குது. கேள்வி எண் 14. 7 என்ற எண் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 என்ற எண் வட்டத்துக்குள்ளே இருக்குது. ஸோ ஆங்கிலம் பயில்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 7ஆம் நம்பருக்குள்ளே முக்கோணமும் வரல, செவ்வகமும் வரல. அப்படிங்கும்போது ஆங்கிலம் பயில்வோர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சமூக அறிவியல் உளவியல் அல்லாத ஆங்கிலம் பயில்வோர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷனில் பாருங்கள், ஆங்கில பாடத்தை மட்டும். அப்போ இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் 4. அடுத்தது வார்த்தைகளை பொருள்பட வரிசைப்படுத்துதல் டாப்பிக்லேருந்தே 2 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு வினா தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரேராக தான் 2 வினாக்கள் கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான பகுதி தான். ஆங்கில வார்த்தைகள் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஈஸியாக மீனிங் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வழிமுறை வினா எண் 15, 16. கீழே கொடுக்கப்பட்டவற்றிற்கு பொருத்தமான வரிசை எது? கேள்வி எண் 15ல் ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. கட்டிங் வெட்டுறது, டிஷ்னால் நம்ம சாப்பிட்ற உணவு, வெஜிடபிள் காய்கறிகள், மார்க்கெட் சந்தை, குக்கிங் சமைக்கிறது. இப்போ முதல்ல மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகணும், காய்கறிகள் வாங்கணும், காய்கறிகள் வாங்கிட்டு அதை வெட்டணும், வெட்டினதுக்கப்புறம் தான் சமைக்க முடியும், சமைச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும், அதாவது டிஷ் தயாராகும். இப்போது 4, 3, 1, 5, 2 அப்படிங்கிறது தான் சரியான பொருள் உள்ள ஒரு வரிசை. ஆப்ஷன் 3ல் இருக்குது. கேள்வி எண் 16லையும் 5 ஆங்கில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்
தவளை, ஈகிள் கழுகு, கிராஸ் சாப்பர் வெட்டுக்கிளி, ஸ்னேக் பாம்பு, கிராஸ் புல். ஒன்று அளவு சார்ந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உணவு சங்கிலி அப்படிங்கிற விதத்தில் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ கிராஸ் அதுதான் ஃபஸ்ட்டு வரும். கிராஸ்னால் புல்லை யார் சாப்பிடுவாங்க? கிராஸ் சாப்பர், அதாவது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியை யார் சாப்பிடுவாங்க? ஃப்ராக் சாப்பிடும். ஃப்ராகை ஸ்னேக் சாப்பிடும். ஸ்னேக்கை ஈகிள் சாப்பிடும். ஸ்னேக் 4. ஸோ 5, 3, 1, 4, 2 சரியான விடை ஆப்ஷன் 2. அடுத்தது எண் தொடர் வரிசையை நிரப்புதல். பெரும்பாலும் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்கப்படுகின்ற வினாக்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். வழிமுறை வினா எண் 17 முதல் 20 வரை ஒரு 4 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை கண்டறிக. ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் மேக்ஸிமம் 5 வினாக்கள் கண்டிப்பாக இருக்கலாம், அல்லது 5ற்கு மேற்பட்ட வினாக்கள் கூட இருக்கலாம். நாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு 5 நம்பர் சீரீஸ் இருக்குன்னா அதில் 3 ரொம்ப ஈஸியாக இருக்கும், 2 தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்தடுத்த வினாக்களுக்கு போயிடணும். எந்தெந்த வகையிலெல்லாம் வேகமாக யோசிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். கேள்வி எண் 17, 11, 13, 17, 19, 23, 25 அடுத்த உறுப்பு என்ன? இது ஒற்றை எண் தொடர் வரிசை, இரட்டை எண் தொடர் வரிசை, வர்க்க எண், கண எண் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு செகண்டில் மேட்ச் பண்ணி பார்த்துட முடியும். எதுவும் கிடையாது. எதுவுமே நமக்கு தெரில அப்படின்னா 2 உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்க்கணும். 11, 13 வித்தியாசம் 2 கூட்டியிருக்காங்க. 13லேருந்து 17 4 கூட்டியிருக்காங்க, 2 கூட்டியிருக்காங்க. 19லேருந்து 23 4 கூட்டியிருக்காங்க. 23லேருந்து 25 2 கூட்டியிருக்காங்க. பாருங்கள் 2 4 2 4 2 அடுத்து 4 தான் கூட்டியிருப்பாங்க. இப்போ 25 கூட 4 கூட்டினா 29. சரியான உடைய ஆப்ஷன் 3. கேள்வி எண் 18 ஒரு எண் தொடர் கொடுத்துருக்காங்க. 8, 3, 11, 14, 25 அடுத்த உறுப்பு என்ன? ஒற்றை எண் தொடர் வரிசை கிடையாது, இரட்டை எண் தொடர் வரிசை கிடையாது, வர்க்க எண் 25 தவிர வேறு எதுவும் வர்க்க எண் கிடையாது, கண எண் 8 தவிர வேறு எதுவும் கண எண் வரிசை கிடையாது. பகா எண் அப்படின்னா 14 வந்திருக்கு. ஸோ பகா எண் வரிசை தொடரும் இல்லை. அடுத்தது ஃபிபனோசியான்னு செக் பண்ணணும். 8, 3 கூட்டினா 11, 3, 11 கூட்டினா 14, 11, 14 கூட்டினா 15. கண்டிப்பாக இது ஃபிபனோசி எண் தொடர் தான். அடுத்த உறுப்புக்கு முன்னாடி இருக்கிற 2 உறுப்புகளை நம்ம ஆட் பண்ணிக்கணும். 14 கூட்டல் 25 சமம் 39. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 19 ஒரு எண் தொடர் கொடுத்துருக்காங்க. 0, 6, 24, 60, 120, 210 அடுத்த உறுப்பு என்ன? இது பாருங்கள், ஒற்றை எண் இரட்டை எண் தொடர் வரிசை கிடையாது, வர்க்க எண் தொடர் வரிசை கிடையாது. ஆனால் கண எண் தொடர் அல்லது கண எண் தொடருக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இது n³ - n அப்படிங்கிற தொடர். நம்ம பயிற்சி வகுப்பு வீடியோவில் சொல்லியிருக்கோம், வர்க்க எண் தொடர் அப்படின்னா n² மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது, n² + 1, n² - 1, n² - n தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி கண எண் தொடர் வரிசைனா n³ + 1, n³ - 1, n³ - n எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கண எண் தொடர் வரிசை என்னது? 1, 8, 27, 64, 125, 216, 343. இதுதான் n³, அதாவது கண எண் வரிசை தொடர். முதல் உறுப்பில் 1 மைனஸ் பண்ணணும், 2வது உறுப்பில் 2 மைனஸ் பண்ணணும், 3வது உறுப்பில் 3 மைனஸ் பண்ணணும், 4வது உறுப்பில் 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க, 5வது உறுப்பில் 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க, 6வது உறுப்பில் 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 7வது உறுப்பில் 7 மைனஸ் பண்ணணும். அதாவது 343ல் 7 போயிடுச்சுன்னா 6, 3, 3 336. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 20 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு உறுப்புலையும். இந்த மாதிரி கணக்குகள் என்ன பண்ணிக்கணும்? தொகுதியெல்லாம் ஒரு தொடராகவும் பகுதியில் இருக்கிற எண்கள் எல்லாம் மற்றொரு எண் தொடராகவும் நம்ம நினச்சிக்கணும். மேலே பாருங்கள், 5லேருந்து 10 வித்தியாசம் 5, 5லேருந்து 17 வித்தியாசம் 7, 17லேருந்து 50 வித்தியாசம் 13, 5, 7 இங்கே 2 வரணும். 5, 7 இந்த 2 இடத்துல என்ன வரும்னா 9, 11 வரும். ஏன்னா இது ஒற்றை எண்களின் தொடர் வரிசை. 5, 7, 9, 11, 13. இப்போ இது கூட 9 கூட்டினா 26 வரும், 26 கூட 11 கூட்டினா 37. இப்போ தொகுதியை கண்டுபிடிச்சிட்டோம் 26. பகுதியில் பாருங்கள், 7, 26, 63 விடுபட்ட உறுப்பு 215, 342. இது கண எண் வரிசை தொடருக்கு அருகாமையில் உள்ளது. ஒவ்வொரு டைமும் நிறைய முறை எழுதி பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பார்த்த உடனே இது கண எண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். கண எண் வரிசை தொடர் 8, 27, 64, 125, 216, 343.
அதாவது n³ -1 அப்படிங்கிற தொடர். இப்போ இதுலேயும் 1 மைனஸ் பண்ணால் 124. ஸோ 26/124 ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 21. பின்வரும் தொடர் வரிசையில் உள்ள தவறான எண்ணை கண்டுபிடி. ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இது என்ன வகையான எண் தொடர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கேள்வி எண் 21. 4, 20, 80, 230, 480, 480. இப்போ 480 அடுத்த உறுப்பு 480னா கண்டிப்பாக 1ஆல் பெருக்கியிருப்பாங்க. இதுதான் முக்கியமான குழு. இப்போ இது பெருக்கல் தொடர் வரிசை. 4லேருந்து 20னா 5×20, ஸோ 5ஆல் பெருக்கியிருப்பாங்க. 20லேருந்து 80 4ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ 5, 4, 3, 2, 1. இப்போ நம்பர் சீரியஸ் அமைச்சிடலாங்களா? 4 × 5 5×20, 20 4ஆல் பெருக்குனா 80, 80 3ஆல் பெருக்குனா 240, 2ஆல் பெருக்குனா 480, 1ஆல் பெருக்குனா 480. இப்போ இதுதான் சரியான எண் தொடர் வரிசை. இதில் எது மிஸ்மேட்ச் ஆகுது? 230. ஆக்சுவலாக 240ன்னு வந்திருக்கணும். இப்போ தவறாக இருக்கிற டேர்ம் 230, ஆப்ஷன் 3. வழிமுறை வினா எண் 22, 23. தனித்த எண்ணை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. தனித்த எண், மாறுபட்ட எண் எல்லாம் ஒன்று தான். வினாவே இருக்காது, 4 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வர்க்க எண்கள், ஒரு சாதாரண நம்பர் கொடுத்துருக்கலாம், அல்லது 3 சாதாரண எண்கள் கொடுத்துட்டு 1 மட்டும் வர்க்க எண் கொடுத்துருக்கலாம். இப்போ வர்க்க எண், கன எண், பகா எண் இந்த மாதிரி ஒரு தொடர்பு தான் இருக்கும். 129, 130, 131, 132 சீக்வன்ஸாக வரிசையாக கொடுத்துட்டாங்க. இப்போ 130, 132 பகு எண்கள் தான். 129 இது 3ஆல் மீதியின்றி வகுப்படும். இப்போ 131 இது பகா எண், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மாறுபட்ட எண் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 23. ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் 2 எண்கள் கொடுத்துருக்காங்க, எண் இணைகள். இந்த 2 எண்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கும், அது என்னென்னு பார்க்கணும். இப்போ வகுத்து பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா இதை வர்க்கப்படுத்தி பார்க்கலாம். ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். 75 5, 75 5ஆல் வகுங்க 15. அப்போ வகுப்படுது 243 9, 9ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 9 18, மிச்சம் 6, 7 63, மீதியின்றி வகுப்படுது. 11 363, 363ஐ 11ஆல் வகுத்தோம்னா 33, மீதியின்றி வகுப்படுது. ஆனால் 115ஐ 7ஆல் வகுத்தோம்னா 1 7, மீதி 4 45, மீதி கண்டிப்பாக வரும். இது வகுப்படலை. ஆகவே ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் ஒரு எண்ணும் அதனுடைய வகுத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3ல் மட்டும் மாறுபட்டிருக்கு. ஆகவே தனித்த எண் ஆப்ஷன் 3. வழிமுறை வினா எண் 24 முதல் 26 வரை அடுத்து வர்ற 3 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். ஒப்புமை என்ற குறியீட்டிற்கு முன் உள்ள 2 எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. இது ஒப்புமை எண்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பர்ஸ் முழுமையாக கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் நம்பர் எப்படி 2வது நம்பராக மாறுச்சு, இந்த 2 எண்களுக்கு இடையான தொடர்பு என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த தொடர்பை பயன்படுத்தி விடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர் சீரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபுளாக இருக்கும். கூட்டல் தொடர் வரிசை, பெருக்கல் தொடர் வரிசை, வகுத்தல் தொடர் வரிசை, பகு எண், பகா எண், வர்க்க எண் தொடர் வரிசை, வர்க்க எண்ணுக்கு அருகாமையில் தொடர் வரிசை, கன எண், ஃபிபனோசி இந்த மாதிரி இருக்கும். ஒப்புமை எண்களில் தொடர்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கேள்வி எண் 24. 321ஐ 12உடன் தொடர்பு படுத்தினால் 524ஐ எந்த எண்ணுடன் தொடர்பு படுத்தலாம்? இது ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 321 எப்படி 12ஆக மாறிச்சின்னு பார்க்கலாம். எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 3 கூட்டல் 2 5, 5 2 5 1 6. இப்போ 6 2ஆல் பெருக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் பாருங்கள், 5 கூட்டல் 2 7, 7 1 4 11, 11 2ஆல் பெருக்குனா 22 இங்கே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதல் டிஜிட்டை மட்டும் வர்க்கப்படுத்திக்கலாம். முதல் டிஜிட் 3, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1, தேர்ஃபோர் 9 10 12. இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். 25 27 31, 31 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ சரியான உடைய ஆப்ஷன் 4.
கேள்வி எண் 25 2/6 36 தொடர்புபடுத்தினால் 3/2 எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்தலாம்? இப்போ 36 6 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். 6 எப்படி ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க? தொகுதியில் 2 இருக்கு இல்லையா? ஸோ 6 இது 6 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். தொகுதியில் இருக்கிற 2 அடுக்குக்கு வந்துருச்சு. ஸோ இங்கேயும் பகுதியில் 2 இருக்குது, தொகுதியில் இருக்கிற 3 அடுக்குக்கு வந்துடும். அப்போ 2 கியூப் 8. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 26 18ஐ 48உடன் தொடர்புபடுத்தினால் 100ஐ எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்த முடியும்? ஒரு நம்பர் சீரீஸ் ஒன்று இருக்குது. 2 பெருக்கல் 3 ஸ்கொயர், 3 பெருக்கல் 4 ஸ்கொயர், 4 பெருக்கல் 5 ஸ்கொயர், 5 பெருக்கல் 6 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 9 2ஆல் பெருக்குனா 18. 4 ஸ்கொயர் 16, 16 3ஆல் பெருக்குனா 48. ஸோ 18ஐ 48உடன் தொடர்புபடுத்தினால் 5 ஸ்கொயர் 25, 25 4ஆல் பெருக்குனா 100. இப்போ 100ஐ எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்தலாம்? 6 ஸ்கொயர் 36, 36 பெருக்கல் 5 சமம் 180. ஆப்ஷன் 2. இப்படி ஒரு நம்பர் சீரீஸே இருக்குது. 2 × 3 ஸ்கொயர், 3 × 4 ஸ்கொயர், 4 × 5 ஸ்கொயர், 5 × 6 ஸ்கொயர், 18, 48, 100, 180 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் தொடர்புபடுத்தியிருக்காங்க. முதல் எண்ணை இரண்டாவது எண்ணுடனும், மூன்றாவது எண்ணை நான்காவது எண்ணுடனும் தொடர்பு படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரேராக கேட்பாங்க. ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் தெரிலனா விட்டுட்டு அடுத்த டாபிக்கு போயிடணும். வழிமுறை வினா எண் 27 பின்வரும் 5 வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் நடுவில் அமைவது எது? இது ரொம்ப எளிமையான டாபிக். கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கியே ஆகணும். ஃபஸ்ட் லெட்டர்ஸ் பாருங்கள் சேமாக இருக்குது, செகண்ட் தேர்ட் லெட்டர் கூட சேமாக தான் இருக்குது. ஸோ 3 எழுத்துக்களையும் நம்ம போட்டுக்கலாம். எத்தனை முறை போடணும்? 5 முறை போடணும். இப்போ ஒவ்வொரு வார்த்தையில் உள்ள 4வது எழுத்துக்களை பார்க்கணும். இதில் எம், இதில் என், இதுலேயும் என், இதுலேயும் என், இதுலேயும் என். இப்போ எம் தான் ஃபஸ்ட்டு வரும், மீதி எல்லாமே என் தான் வரும். இப்போ 4 முறை என் போட்டுக்கலாம். இப்போ எம் இதை நம்ம விட்டுறலாம், ஏன்னா கிராமர் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். இந்த 4 வார்த்தைகளில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா 4 லெட்டர்ஸ் போட்டோம். 5வது லெட்டர் பார்க்கலாம். ஏ, இதில் இ, இதில் டி, இதில் யூ, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் கண்டுபிடிச்சிட முடியும். ஏ ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது டி, அடுத்தது இ, அடுத்தது தான் யூ வரும். இப்போ நடுவில் அமையும் வார்த்தை GRAND கிராண்ட். டி எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3ல் இருக்குது. வழிமுறை வினா எண் 28 கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை மாற்று வடிகளிலிருந்து தேர்ந்தெடு. ஆட்டோபயோகிராஃபி. இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்களும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். THO இருக்குது, RO இருக்குது, UGH எல்லாமே இருக்குது. ஆனால் ஹச் பாருங்கள், இதில் 2 முறை இருக்குது. ஆனால் ஆட்டோபயோகிராஃபியில் 1 முறை தான் இருக்குது. ஸோ இதை நம்ம டவுட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது ROGU, ROGUE, இல்லை பாருங்கள். அடுத்தது டோப்போகிராஃப், TOPOGRAPH. ஆப்ஷன் 3ல் பாருங்கள், P 2 முறை இருக்குது. ஆனால் ஆட்டோபயோகிராஃபியில் ஒரே ஒரு முறை தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம டவுட்டில் வச்சுக்கலாம். 4th ஆப்ஷன் குரூப், GROUP, GROUP எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது. இதில் H 2 முறை இருந்துச்சு, இதில் P 2 முறை இருந்துச்சு. ஆனால் இதிலெல்லாம் ஒவ்வொரு முறை தான் இருந்தது. ஸோ மிகச்சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் 4. அந்த எழுத்துக்கள் மட்டும் இருந்தால் பத்தாது, அது எத்தனை முறை இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் செக் பண்ணிக்கணும். வழிமுறை வினா எண் 29 கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தை மாற்று விடையிலிருந்து தேர்ந்தெடு. இன்டெலிஜென்ஸ். இந்த எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட 3 வார்த்தையும் உருவாக்க முடியாத ஒரு வார்த்தை இருக்கும். லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்லெக்ட், NEG இருக்குது, LE இருக்குது, CT, C இருக்குது, T இருக்குது, எல்லா லெட்டர்ஸும் இருக்குது. ஜென்டில், GENTL எல்லாமே இருக்குது. டிங்கிள், TIN, GLE எல்லா லெட்டர்ஸும் இருக்குது. டில்லேஜ், TI பாருங்கள், TI, LL, A,
லெட்டர் ஏ இல்லை பாருங்கள். ஸோ உருவாக்கப்படாத வார்த்தை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 30. வகுத்தல் என்பது கூட்டல், கழித்தல் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது கழித்தல், கூட்டல் என்பது பெருக்கல் எனில் 4 கூட்டல் 8 கழித்தல் 2 பெருக்கல் 16 வகுத்தல் 2 மதிப்பு யாது? முதல்ல கணக்கில் சொன்ன மாதிரி குறியீடுகளை மாற்றிக்கணும். நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்கும். கூட்டல் என்பது பாருங்கள், கூட்டல் என்பது பெருக்கல். ஸோ பெருக்கல் குறி போட்டுக்கலாம். கழித்தல் என்பது வகுத்தல், பெருக்கல் குறிக்கு பதிலாக கழித்தல் போடணும். வகுத்தல் என்பது கூட்டல் போட்டுக்கணும். ஒரு கணக்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட செயலிகள் இருந்துச்சு அப்படின்னாவே பிட்மாஸ் ரூல்ஸ் தான் பயன்படுத்தணும். டிவிஷன் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். 8 வகுத்தல் 2 4. ஸோ மீதியெல்லாம் அப்படியே இருக்கும். அடுத்து பெருக்கல் 4 பெருக்கல் 4 16 மைனஸ் 16 ப்ளஸ் 2. கூட்டலும் கழித்தல் மட்டும் இருந்துச்சுன்னா முழுக்களின் கூட்டல் கழித்தல் அப்படிங்கிற வகையில் பார்க்கணும். ப்ளஸ் 16 மைனஸ் 16 ப்ளஸ் 2 ப்ளஸ் 16 மைனஸ் 16 கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் 2 தான் ஆன்சர், ஆப்ஷன் 3. இந்த வீடியோவின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.